எல்லாருக்கும் சின்ன வயசுல நிறைய ஆசை இருக்கும். உண்டியல்ல காசு சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச ஆசைங்க. இப்ப நினைச்சு பார்த்தா அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா தெரியும். எனக்கும் ஒரு ஆசை இருந்தது. என் பேரு செல்வம். அங்க என்னடா சத்தம்? இங்க வா. என்னல சிவா, கணக்கெல்லாம் ஒழுங்கா இருக்குல்ல? சம்பளத்துல எதையும் பிடிக்க மாட்டேன்னு தெரியும்ல? பொருள் உடையறதெல்லாம் குறையணும், புரியுதா? இல்ல அங்க என்ன பண்ற? வால உள்ள எண்ணத்துல போட்டு உடைச்ச? என்ன முழிக்க? துறை எண்ணத்தை உடைச்சிங்கன்னு கணக்கு சொல்ல மாட்டீங்களோ? சாஸ் பாட்டில் என்னாச்சு? சரி, இந்த மாச கணக்க சொல்லு. முட்டை 3, எண்ணெய் பாக்கெட் 1, காப்பி தூள் 2, அப்புறம் அவ்வளவுதான் ஆச்சு. இதெல்லாம் சரியா சொல்லு. பொருளை உடைக்கிற கணக்கெல்லாம் குறையணும். வேலை இல்லைன்னா அதிக கவனம் வேணும்ல? போனுக்குன்னு எவனாவது அது கிட்ட வந்தீங்க தொலைச்சிருவேன். ஏற்கனவே போனை பூட்டி வச்சிருந்தும் பில்லு அதிகமா வருது. இல்ல போன மாசம் சம்பளத்தை அனுப்பிச்சு வச்சுட்டேன். இந்தா உங்க அம்மா கடைதாசி போட்டிருக்கா. அப்படி இல்ல சாப்பாடுலாம் கரெக்ட் எடுத்துக்க வருது இல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அப்படி ஏதாவதுனா என்கிட்ட சொல்லுங்க. ஹலோ, ஜப்சம் தானே? பையப்ப வந்துருவான். இந்தா இத அந்த வேல்முருகன் சார் வீட்டுல போட்டு. பையன் எவ்வளவு சுட்டியா வேலை செய்யறான் பாரு. என்னப்பா, கடைக்கு போன் பண்ணுமா? இந்தா இத நீ வச்சுக்கோ. சரி, நான் காலையில வரேன். போன வேடா. அக்கா எவ்வளவுக்கா சொல்லுக்கா. டேய், நீ எவ்வளவு வச்சிருக்க? என்கிட்ட 8 ரூபா இருக்குக்கா. போன் பேசலாமா? சொல்லுக்கா. டேய், நீ என்ன அம்மா கிட்ட ஹலோ சொல்லிட்டு போனை வச்சுட்டு போறியா என்ன? பேசணும் தானே எல்லா வீட்டு டெலிவரிக்கும் போய் காசு சேர்த்து வைக்கிறேன். நான் காசு கொடுத்தாலும் வேணான்ற. நீ வச்சிருக்கிற காசுல எப்படி போன் பேச முடியும்? சரிக்கா, நான் அப்புறமேட்டு வரேன். இல்ல பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கடையை ஒழுங்கா பாத்துக்க. தம்பி வருவாங்க. சரி அண்ணாச்சி. ஹலோ, சொல்லுங்க. கணேஷ் தோசா சார், நான் 22 சமயத்துல இருந்து பேசுறோம். மளிகை சாமான் லிஸ்ட் அதிகம். அரிசி 5 கிலோ. இந்த ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். சாமா லிஸ்ட் சொல்றாங்க, கேட்டுக்கோ. ஹலோ சார், லிஸ்ட் அதிகம். அரிசி 5 கிலோ, சக்கரை 1 கிலோ, நார்மல் பாக்கெட், மாம்சம். ஏடா போனை வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? நான் போன் பேசணும்னு நினைச்சா கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு? ஆனா பாரு, போடா. ஹலோ கீதா, how are you? என்ன 2 நாளா போனே காணோம்? அதான் நானே பண்ணிட்டேன். என்னடா எவ்வளவு ஆகும்? எவ்வளவு ஆனா உனக்கு என்னடா? ஓ, நீதான் அப்பாட்ட போட்டு கொடுக்குறியா? இதான் உன் வேலையா? போ ஜோலியா பாடுறா. போடா போ. கீதா, போன வாரம் கோல்டன் பீச்ல ஒண்ணு வாங்கி தர சொன்னீங்க. அது நல்லா இருக்காது. இந்த வாரம் நான் உனக்கு பீச்ல நான் வாங்கி தரேன். சாண்டோம் பீச்ல பாப்போம்ல, அப்ப நான் உனக்கு நான் வாங்கி தரேன். பாத்துட்டு வேணும்னு கேப்ப பாரு. லெட்டர் கூட மணி ஆர்டர் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். செல்வம், இவர் உங்க ஊருக்கு தான் போன் பேசிட்டு இருக்காரு. என்ன டெய்லி கேப்பல எவ்வளவு ஆகும் எவ்வளவு ஆகும்னு. நீ பாத்துக்க. இல்ல ஊருக்கா இப்பதானமா வந்துட்டு போனேன். சரி, அப்புறம் பேசுறேன். சார், 25 ரூபீஸ் ஆச்சு. இந்தாங்க. இத பாரு செல்வம், உங்க அம்மா கிட்ட 5 நிமிஷம் பேசணும்னா 25 ரூபா செலவாகும். புரியுதா? அக்கா, எனக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்க்க தெரியும். 5 நிமிஷம் எப்படி பார்க்கணும்னு தெரியாதே. இத பாரு செல்வம்,
இந்த கிளாக்ல பெரிய முள்ள 8ல இருந்து 9க்கு போச்சுன்னா 5 நிமிஷம்னு அர்த்தம், புரியுதா? அம்மா அதான் செல்வம் பேசுறேன் மெட்ராஸ்ல இருந்து. எப்படிமா இருக்க? என்னாச்சு? என்ன நல்லா பாத்துக்கிறாரு. வர என்ன எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொன்னல, என்ன கிடைக்குது? தண்ணி தாமா கிடைக்கல. தீபாவளிக்கு அமிச்சா சட்டத்தினி வந்துச்சுமா. இந்த அருள், மாரி, சுப்பு எல்லாம் எப்படி இருக்காங்க? மணி எப்படி இருக்காமா? அவன் கட்டி போடாதமா, கத்திக்கிட்டே இருப்பான். தீபாவளிக்கு தான் ஊருக்கு வரல, உங்களுக்கு ஊர் விட்டுமா? அப்புறம் அவள்தான். ஐயோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அக்கா 8ல இருந்து 9 தானே சொன்னாங்க. இப்ப என்ன பண்றது? இப்ப பேசி பார்க்கலாம். ஹலோ அம்மா, நான் தான் செல்வம் பேசுறேன். மெட்ராஸ்ல எப்படி இருக்கா? அண்ணாச்சி என்ன நல்லா பாத்துக்கிறாரு. வர என்ன தேய்ச்சி குளிக்க சொன்னல, என்ன கிடைக்குது? தண்ணி தானே கிடைக்கல. உப்பு அருள் மாறி எல்லாம் அங்க எப்படி இருக்காங்கம்மா? மணி எப்படி இருக்காமா? ஒழுங்கா சாப்பிடறானா? அவனை கட்டி போடாதமா, கட்டிட்டே இருப்பான். லெட்டர் கூட அடுத்த தடவை மறக்காம சுடு முட்டை அனுப்பிச்சு வச்சுமா. தீபாவளி வரல, பொங்கலுக்கு வரட்டுமாமா? அவ்வளவுதான். வேற என்னப்பா? செல்வம், இந்தால இத டீ சாப்பிட வச்சுக்க. ஹலோ, நான் தான் மெட்ராஸ்ல இருந்து செல்வம் பேசுறேன். உங்க வீட்டு வேலை செய்றாங்களே சிவகாமி அம்மா, அவங்கள கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? கொஞ்சம் லைன்ல இருப்பா. சரி சரி, லைன்ல இருக்கேன். ஹலோ, கணேஷ் ஸ்டோர் தான். மோகன் அண்ணாச்சியா? உங்களுக்கு தான் அண்ணாச்சி சரக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கேன். பையன் இப்ப வந்துருவான். சரி. ஏல குமார், இங்க வா. இந்த சரக்கு கொண்டு மோகன் அண்ணாச்சி வீட்டுல கொடுத்துட்டு வந்துரு. அண்ணாச்சி நான் போறேன்.